welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் எப்படி மேக் பண்றது அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். நேச்சுரலி நம்ம வீட்லயே வந்து நம்ம ஹேர் ஆயில் நமக்கு மேக் பண்ணிக்கலாம். சோ அந்த ஹேர் ஆயில் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகும் and ஹேரும் வந்து சூப்பரா வந்து ஃப்ரிஸி இல்லாம சூப்பரா நல்லா வளரும். சோ இந்த ஹேர் ஆயில் நீங்க வந்து ஒரு 2 months யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். சோ இந்த ஹேர் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹேர் ஆயில் மேக் பண்றது ஒரு 1 hour தான் ஆகும். ஸோ இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 months கூட அந்த ஹேர் ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாமல். ஸோ எப்படி கெட்டு போகாமல் மேக் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி. இப்போ அந்த ஹேர் ஆயில் எப்படி மேக் பண்ணுறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. அந்த ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபெனுக்ரிக் வச்சுருக்கேன். வெந்தயத்தை வந்து ஒரு 2 tablespoon எடுத்திருக்கேன். 2 tablespoon வெந்தயத்தை ஒரு சோக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முளைக்கட்டியும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சோக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒரு half a dayக்கு வந்து ஒரு 4 to 5 hours வந்து சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ட்ரையாக யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சு அதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அண்ட் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். ஸோ கருஞ்சீரகம் வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது, ஹேருக்கும் ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த கருஞ்சீரகம், செம்பருத்தி பூ எனக்கு கிடைக்கல, ஸோ அதனால் செம்பருத்தி பூவோட பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பூ கிடச்சிதுன்னா பூ யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரையும் ஹேருக்கு ரொம்ப நல்லது, ஹேர் ஃபாலிக்கல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ வல்லாரைக்கீரை வந்து 1 tablespoon எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் கவுண்ட்டு. ஸோ இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ஹேருக்கு ரொம்ப ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் பண்ணும், இப்போட இச்சினஸையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சின்ன வெங்காயம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக ட்ரைடு வேப்பிலை வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா ஹேரில் இச்சினஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ நிறைய ஆட் பண்ணாதீங்க, நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயிலில் வந்து ரொம்ப ஸ்மெல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நிறைய ஆட் பண்ண வேணாம், நான் சும்மா கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ட்ரைடு 1. ஸோ உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஸோ நெல்லிக்காவும் ரொம்ப ரொம்ப நல்லது ஹேருக்கு. ஆம்லா 5 எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சமாக மிளகு எதுக்குன்னா குளிர்ச்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மிளகு எடுத்திருக்கேன். அண்ட் கருவேப்பிலை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கருவேப்பிலை எவ்வளோ அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, கருவேப்பிலை எவ்வளோ நல்லது உடம்புக்கு ஹேருக்கு அப்படின்ட்டு. ஸோ கருவேப்பிலை நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷும் எடுத்திருக்கேன், ட்ரையும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். ஸோ அலோவேரா ஆல்சோ வெரி குட் ஃபார் ஹேர் அண்ட் ஸ்கின். ஸோ அது எடுத்திருக்கேன். 1 cup அளவுக்கு கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் இல்லை செக்கில் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டினது அந்த மாதிரி கோகனட் ஆயில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ 1 cup எடுத்திருக்கேன். இது வந்து மெல்ட் பண்ணணும். அண்ட் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் போட போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா இடிச்சிட்டு ஆயிலில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம இந்த ஆயில் மேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன்ஸை போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். சும்மா லைட்டாக இடிச்சிக்கிட்டா போதும், ரொம்ப அரைச்சிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், நெல்லிக்காவும் போட்டுக்கலாம். அதில் சீடு இருக்கும், சீடை வெளியே எடுத்துருங்க. கொஞ்சமாக மிளகு வச்சுருக்கேன், நிறைய போட வேணாம், அப்புறம் பேர்ன் ஆகும். ஸோ கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம். ஸோ வெந்தயம் இருக்குது, ஸோ ஃபெனுக்ரிக்கும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இடிச்சிக்கலாம். ஒன்றும் பாதியமாக வந்து இடித்தா போதும், ரொம்ப அப்படியே அரைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். வேப்பையில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கொளஞ்சி சீடு இருக்குல்ல அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அந்த எண்ணெயை நம்ம காய்ச்சிக்கலாம். அதுக்கு உங்ககிட்ட இரும்பு கடாய் பெருசாக இருந்ததுன்னா இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட இல்லை, ஸோ அதனால இந்த பேன் யூஸ் பண்ணுறேன். சின்ன இரும்பு கடாய் தான் இருக்குது. ஸோ இரும்பு வானலி, இரும்பு பாத்திரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற அயன் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஏறும். ஸோ என்கிட்ட சின்னதாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா இது பண்ணிவிட்டு அதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் வைக்க போகிறேன். ஸோ அந்த அயனில் இருக்கிற நல்ல குட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து அந்த ஆயிலில் இறங்கிறதுக்காக நான் இதை மேக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறேன். உங்ககிட்ட இரும்பு பாத்திரம் இருந்துன்னா அதுலேயே மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோகோனட் ஆயில் இருக்குல்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேம் அமௌண்ட் ஆஃப்
நல்லெண்ணெய், அதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணுவோம். ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் அலோவேரா இருக்குல்ல, ஸோ அதை இது மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதில் போடுறது எல்லாமே நல்லா கிறிஸ்பாக வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அந்த ஆயில் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அப்போ தான் அதோட சாரெல்லாம் இதில் இறங்கி நல்லா வந்து ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கிறிஸ்பாக எதுக்கு ஆக்கிறதுனா, ஆயில் வந்து நீங்கள் 3-4 months வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் இருக்கும். இருக்கிற தண்ணிலாம் வந்து சரியாக குக் ஆகலைன்னா கெட்டு போயிடும் சீக்கிரமாக. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நுர வரும். கொஞ்சம் நேரத்துக்கு இது மாதிரி ஒரு 10 to 15 minutes இது மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த க்ரஷ் பண்ணோம்ல இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு ஒரு 10 minutes நல்லா வந்து கொதிக்கிற மாதிரி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் இதெல்லாம். இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து எவ்ரிடே தலையில் தடவலாம். ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேர் நிறைய ஃபால் ஆகும்ல, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இது ஸ்டாப் பண்ணும் ஹேர் ஃபாலை. ஹேர் க்ரோத்தையும் நல்லா ப்ரொமோட் பண்ணும். கோல்டு பிடிக்கும் அப்படின்ற இது கிடையாது, பயம் வேண்டாம். நம்ம போட்ட வெங்காயம் அண்ட் கருஞ்சீரகம் இதோட சத்துலாம் இதில் இறங்கட்டும். கருவேப்பிலை அதோட சத்துலாம் இந்த ஃப்ரெஷ்ஷானதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே. மேக்ஸிமம் இது வந்து ஒரு 30 minutes ஒரு 45 minutes வரைக்கும் அது நல்ல ஆயில் வந்து கொதிக்கணும், அதுலேயே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ 15 minutes கழித்து நீங்கள் சிம்மில் வச்சுக்க வேண்டியதான். கண்டிப்பாக வந்து ஆயில் நீங்கள் போட்ட அளவுக்கு குவான்டிட்டி ஆயிலே நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு 200 grams 250 grams வந்து கம்மியாக இருக்கும் நம்ம போட்டதோட. கொதிக்குதில்லை, ஸோ அதனால் இது எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை மேக் பண்ணணும். இந்த ஆயிலை சாகியாக இருக்கிற போது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆயில் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அது வந்து ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் இது நல்லா குக் ஆகணும். இப்போ நான் வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். பவுடர் இதில் செம்பருத்தி பவுடர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வல்லாரக்கீரை, உங்களுக்கு ஃப்ரெஷ் லீஃப் இருந்ததுன்னா, ஃப்ரெஷ் ஃப்ளவர் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஆனால் எல்லாமே வந்து கெமிக்கல் இல்லாமல் லைக் குட் குவாலிட்டியான திங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கருஞ்சீரகம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹேருக்கு ரொம்ப நல்லது, அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து ஃபேஸுக்கும் ரொம்ப நல்லது. கருஞ்சீரகத்தில் வந்து நான் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறது நான் இன்னொரு வீடியோ போடுறேன். பிம்பிள்ஸ்லாம் வராமல் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அது ஸ்கின் பிரைட்னஸும் கொடுக்கும். ஸோ இது இன்னும் நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்குது. இன்னும் நல்லா இது கிறிஸ்ப் ஆகலை. இன்னும் ஒரு 15 to 20 minutes ஆகும். இன்னும் நல்லா வந்து குக் ஆகட்டும். ஆயில் நல்லா கொதிச்சு முடிஞ்சிடுச்சு. ஸோ இது எல்லாமே இந்த சத்தம் கேட்குதுல, இந்த மாதிரி சருகு மாதிரி ட்ரைடாக ஆயிடணும். இப்படி பண்ணும் போதே உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்குதுல்ல. ஸோ இந்த அளவுக்கு அது ட்ரை ஆனாதான் அதில் இருக்கிற தண்ணி ஈரப்பசெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ கெட்டு போக வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த ஆயில் வந்து கெட்டு போகாது ஒரு 6 monthsக்கு வச்சுருந்தா கூட. ஸோ இங்கே பாருங்கள் நல்லா ட்ரைட் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த இலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்க. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்பாக இருக்குது. ஸோ அப்போனா அதில் இருக்கிற வாட்டர்லாம் இந்த ஆயிலில் இறங்கி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல் டவுன் ஆன பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரெஸ்ட் ஆகட்டும். ஒரு 30 minutes கழித்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த இரும்பு வாணலியில் வந்து நான் மேக் பண்ணி வச்சு அந்த ஆயில் எடுத்து நான் ஊற்றி வைக்க போகிறேன். ஸோ இது ஒரு 1 hour 2 hours வந்து இந்த ஆயில் ஆடுற வரைக்கும் இதில் ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் ஆறின பிறகு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்ககிட்ட இரும்பு வாணல் இருந்தால் அதுலேயே மேக் பண்ணிக்கலாம் நீங்கள் சைட். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும்.
ஸோ இந்த ஆலோவேரா அந்த திங்ஸ்லாம் போட்டு கொதிக்க வச்சோம்ல, ஸோ அது ரொம்ப நல்லா கிறிஸ்பாக இருக்குது. ஸோ நல்லா ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா திங்ஸும் வந்து ட்ரெயின் ஆகி வந்துடும். ஸோ வந்து பாருங்கள் எப்படி சருகு மாதிரி நல்லா வருதுன்னு. ஸோ அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். ஸோ இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இந்த எல்லாமே இறங்கி ஆயில் நல்ல கலராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்லா ட்ரெயின் ஆகி வந்துடும் எல்லா ஆயிலும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நம்ம சூப்பராக வந்து இந்த ஹேர் ஆயில் மேக் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், லேடிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒன்றும் இல்லை, எல்லாருமே வீட்டில் மென்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ எந்த பயமும் வேணாம். ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் பிடிச்ச மாதிரியும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிறைய லைக்ஸ் கொடுங்க. அண்ட் ஐ வில் see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.